வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு ரோஜாஸ் கலேரி சேனலில் முட்டை கிரேவி நான்வெஜ் ஸ்டைலில் செய்கிறேன், பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தியை தொட்டு சாப்பிட்ற மாதிரி நான்வெஜ் ஸ்டைலில் முட்டை கிரேவி செய்கிறேன், பார்க்கலாம் வாங்க. முட்டை கிரேவி செய்ய அடுப்பு ஆன் பண்ணி முட்டையை வச்சுக்கலாம். முட்டை அவிக்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ முட்டையை வச்சுக்கலாம். ஒரு பேனில் தண்ணி ஊற்றி ஒரு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். முட்டை வேகட்டும். முட்டை கிரேவி செய்ய 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழமானதாக இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். தக்காளியை நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. இப்போ முட்டை கிரேவி செய்ய ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 7 பல் பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கு. இதையும் அப்படியே ஒரு பேஸ்ட் பார்த்துட்டு அரைச்சிடலாம். தேங்காயை நல்லா முட்டை கிரேவிக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ முட்டை வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து உடச்சி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த முட்டையை உடச்சி உரிச்சு எடுத்து வச்சுருக்கு. இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டை கிரேவியில் இந்த ஸ்லைஸில் நல்லா சாந்து மிளகாத்தூள் கிரேவியெல்லாம் நல்லா சாந்து வரும். கிரேவி செய்ய முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ முட்டையை ஸ்லைஸ் பண்ண முட்டையை இதில் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா முட்டையில் சாந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். முட்டை வறுத்த எண்ணெயிலே அதிலே வதக்கிக்கலாம். சோம்பு சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை 1, ஒரு பட்டை, 2 கல்பாசி. கரிஞ்சிடாமல் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். அடுத்ததை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக, பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து பொடியாக நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த எண்ணெயை மிளகாத்தூள்லேயே சேர்த்ததுனால வெங்காயம் டக்குன்னு கரைஞ்சிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ முட்டை வறுக்கும் போது நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் உரகுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போன பிறகு தக்காளியை பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் தேங்காயும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி நம்ம சேர்த்த மசாலாவோட சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தகன்னு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். கிரேவியை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இதில் கொஞ்சம் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா தயிர் கொஞ்சம் கெட்டியான சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த கிரேவியில் ஸ்லைஸாக முட்டை நறுக்கி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக அந்த கிரேவியை முட்டை உடஞ்சிடாமல் இந்த முட்டையில் நல்லா சேர்ந்து வர மாதிரி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அப்படியே அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே முடியும் லைட்டாக சாருது. இப்போ முட்டை கிரேவி சரியான பக்குவத்தில் கரெக்டாக வந்துருச்சு. கிரேவி பதமாக இதை சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ செஞ்ச முட்டை கிரேவி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.